எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி நம்ம வந்து வெளியிட போகிறோம். சரிங்களா? என்ன காணொலி அப்படின்னா, இது நாள் வரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்ட வீடியோக்கள் எல்லாமே ஒரே காணொலியாக பெரிய வீடியோவாக நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிலம்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஜீரோ நாலேஜ் அப்படிங்கிறவங்க பார்த்தா கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சிலம்பம் சுற்றக்கூடிய ஒரு நபராக மாறிவிடலாம். சரிங்களா? கற்றுக்கிட்ட விஷயம் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேராசான் லெவலுக்கு போக தேவையில்ல, சின்னதாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நிச்சயமாக இது வந்து வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? சரி, அப்படியே இல்லை அப்படின்னா என்னது, நல்ல ஒரு சிலம்பம் சுற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வந்து நிச்சயமாக இருக்க முடியும் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. சரி, இது வந்து பெரிய வீடியோ. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து மாணவர்கள், நான் நிறையா ஸ்கூலில் நான் போய் வேலை பார்க்குறேன். சரிங்களா? நிறைய மாணவர்களோடு நான் பழகிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் இல்லை ஏதோ ஒரு உடற்பயிற்சி இல்லை ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்காங்க, ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்க மாணவர்களுக்கும் நிறைய வித்தியாசம். சரிங்களா? அடியன் வந்து ரீசெண்டாக சில பார்க்குக்கு நான் வந்து அடிக்கடி நான் நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுக்க நான் வந்து போவேன், பார்ப்பேன், இயற்கையை ரசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி செல்லும்போது சில ஸ்கூல் பசங்க, சரிங்களா, நம்ம பசங்க தானே எல்லாம், அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை. கையில் என்னமோ சிகரெட்லாம் வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு சட்டையில் அது என்னமோ அது ஒரு கெத்து மாதிரி, சிகரெட் அடிக்கிறதும் கசக்கி வாயில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதும் ஒரு கெத்து. அதில்தான் வந்து ஒரு ஒரு என்னமோ ஒரு பெரிய விஷயம், ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்துட்டு தலைமுறை ரொம்ப மோசமானதாக சொல்லி சரி விஷயம் சொல்லணுமேனு சொல்லி நான் சொன்னேன். பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? திங்க செல்லம் உங்கள் செல்லம் இருக்கணும். எல்லாத்துக்கும் செல்லம் வந்து கொடுக்காதீங்க. பசங்களை வந்து கவனிங்க, ஸ்கூல் போகிறாங்களான்னு பாருங்கள், ஒழுங்காக படிக்கிறாங்களான்னு பாருங்கள், அவங்களோட பேக்கை செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க நாளைக்கு காலேஜ் வருவாங்க, வேலைக்கு போவாங்க, சாதிக்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகக்கூடிய முறை. ஸ்கூல்லேயே வந்து விளங்கலை அப்படின்னா சத்தியமாக அது விளங்காது. சரிங்களா? ரெண்டாவது நிறைய ஸ்கூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சருங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீச்சருங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரியா, இந்த சிங்கம் படத்தில் சூர்யா கூட சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து டீச்சர் சார்ட்ட அடிவாங்க, அதை பையன் நாளைக்கு ஜெயில் வார்டன்ட்ட போய் அடி வாங்குவான் அப்படின்னு. பசங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருங்க. சரிங்களா? ஃப்ரெண்டாக இருங்க, தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. அம்மா கிட்ட ஒரு விஷயம் போனால் ஐயோ போச்சு, தப்பு பண்ணால் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்பா கிட்ட ஒரு விஷயம் போச்சா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃப்ரீடத்துலேயும் நீங்கள் அப்பா அம்மாவை கண்டிஷனாக வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வயசாயிரும். சரிங்களா? நாளைக்கு இந்த உலகத்தை வேணும் உங்களை காப்பாற்ற போகிறதே உங்கள் பசங்க தான். அவங்கள நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல புத்தியுடனும் நல்ல சிந்தனையுடைய இருக்கக்கூடியவங்களாகவும் நியாயம் தர்மம் இதை காப்பாற்ற வேணாம், கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டு இதுவரை எந்த வீடியோவில் இந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. ஏன்னா கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு பசங்க வந்துட்டு ஒரு 10வது படிக்கக்கூடிய பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அதில் சட்டையை கொண்டாந்து கழட்டி பேக்கில் வச்சுக்கிட்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சிகரெட்டு ஊதிக்கிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுக்கிட்டு அங்கே போகக்கூடிய வரக்கூடிய நபர்களை வம்புழுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணி கண்டித்து பசங்களை நல்ல ஒழுக்கத்தில் இது பண்ணுங்கள். நான் தயவு செஞ்சு ஒரு சிலம்பமோ கராத்தேவோ கும்ஃபுவோ ஏதோ ஒரு இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸு அத்லெட்டரோ ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ இந்த மாதிரி விஷயத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பசங்களை போய் சேர்த்து விட்டுருங்க. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு அவனை பற்றி தெரிய வரும், அவன் உடம்பை பற்றி அவனுக்கு தெரிய வரும். ஆக உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்டதை நம்ம வந்து திங்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி, நம்மளுடைய வேகத்தையும் அறிவு சிந்தனை இதெல்லாம் முடக்கிடும். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணணும். ஒருத்தன் கெட்ட பழக்கம் பண்ணேன் அப்படின்னா அதனால் வரக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவன் உணரணும். சரிங்களா? உண்மையிலே வந்துட்டு நேர்மையாக இருப்பது தான் வீரம், கெத்து. சரிங்களா? தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், எங்கேருந்து போய் குடும்பத்தை காப்பாற்றுறது. பாருங்கள், நல்லது. வீடியோக்குள்ளே போவோம். பெரிய ரெஸ்கி பாஸ்டாண்டருக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. சரி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலம்பக்கலை என்றால் என்ன? சரிங்களா? சிலம்பன் என்றால் முருகன் என்ற அர்த்தம். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கூட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பன் வர்மக்கலைன்னு வச்சுருக்கேன். சரிங்களா? வர்மக்கலையை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து பேச போகிறேன், பண்ண போகிறேன், லைவாக அவங்க முன்னாடி செஞ்சும் காட்ட போகிறேன். சரிங்களா? அதனால் நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பம். சரிங்களா? சிலம்பன் அப்படின்னா முருகன்கிட்ட இருந்து தான் இந்த கலைகள் அத்தனையும்
சித்தர்கள் மூலியமாக பெரிய பெரிய அப்படியே மனிதர்களுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா போர்க்கடவுள் முருகன் அவர்தான் சிலம்பன். சரிங்களா? அந்த கலை சிலம்பக்கலையாக மறிவிட்டது. ரெண்டாவது சிலம்பக்கலை அப்படின்னா வெறும் கம்பு மட்டும் கிடையாது, ஆயுத பிரயோகத்தில் கம்பும் ஒரு ஆயுதம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே மல்யுத்தம், களரி பயிற்சி, குத்துவரிசை, பிடிமுறை, அடிமுறை, கூட்டுமுறைகள், பர்ம பிரயோகங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் சிலம்பக்கலை. சரிங்களா? இது ஒரு போர்க்கலை. சரி, கம்பு அதில் ஒரு பகுதி. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன, சிலம்பத்தில் வரக்கூடிய கால்பாடம் உலகத்தில் உள்ள அத்தனை கலைக்கும் அதுதான் கால்பாடம். சரிங்களா? அது எந்த கலையாக இருந்தாலும் சரி, பாக்ஸிங்காக இருந்தாலும் சரி, கராத்தேவாக இருந்தாலும் சரி, கும்ஃபுவாக இருந்தாலும் சரி, களரியாக இருந்தாலும் சரி, குத்துவரிசையாக இருந்தாலும் எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிலம்பக்கலை ஏன் தாய்க்கலைங்கிறாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய கால்பாடம் தான் உலகத்தில் உள்ள அத்தனை கலைக்கும் கால்பாடம். சரிங்களா? சரி, பாருங்க, சிலம்பத்துக்கு முதல் பயிற்சியாக கால்பாடம் தான் செய்யணும். சரிங்களா? கால்பாடம் இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, எளிமையானது மட்டும். சிலம்பம் பகுலு, கிறுக்கி, உடான், முன் சுத்து, பின் சுத்து, வாரல், வெட்டு, அறுப்பு, தலை சுத்துதெல்லாம் இல்லாமல் சிலம்பம் எந்த ஒரு ஸ்டைலையுமே பண்ண முடியாது. இது எந்த ஸ்டைலையுமே கிடையாது, ஒரு பொதுவான ஒரு முறை. சரிங்களா? நிற்கிறோம், நம்ம இடது கால வச்சு நிற்கிறேன். இது ஒண்டி நிலை. ஏற்கனவே நிறைய காணொலிகள் கொடுத்துருக்கேன், பாருங்க, பயிற்சி பண்ணி நிற்கிறேன். 1, 1வது கால் பாடம், 2, 3, 4, 5, 10 ஸ்டெப்பு ஏறணும் இறங்கணும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5. சரியா? இப்போ 2வது கால் பாடம் பாருங்க. 1, முன்னாடி பார்க்குறேன், திரும்பி பின்னாடி பார்க்குறேன். 2, முன்னாடி பார்க்குறேன், திரும்பி பின்னாடி பார்க்குறேன். 3, முன்னாடி பார்க்குறேன், திரும்பி பின்னாடி பார்க்குறேன். 4, முன்னாடி பார்க்குறேன், திரும்பி பின்னாடி பார்க்குறேன். 5. இப்போ இறங்கணும், பின்னாடி பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும். ஒரு 10 ஸ்டெப்பு ஏறணும் இறங்கணும். சரியா? இப்போ 3வது கால் பாடம். சரிங்களா? இது சப்தி கால் பாடம். சரியா? 1, இப்படி போட்டால் மண்டியிலையும் பயிற்சி பண்ணலாம். இது இன்னும் வீரியமான பயிற்சியாக இருக்கும். என்றைக்குமே நாம் செய்யக்கூடிய பயிற்சி கடுமையாக இருக்க வேண்டும். சரிங்களா? சக்தி எந்திரிக்கணும். 2, உட்காரணும், எந்திரிக்கணும். 3, உட்காரணும், எந்திரிக்கணும். கை ரொட்டேஷன்லாம் செஞ்சு பழகணும். அப்போ தான் வெறுங்கையில் சண்டை போடுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தடுப்பு முறைக்கு அழிப்பு முறைக்கு. 3, உட்காரணும், 4, இப்போ இறங்குறேன். 1, 2, 3, 4, 5. சரியா? நீங்கள் 10 ஸ்டெப் ஏறணும், 10 ஸ்டெப் இறங்கணும். அப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், கால் தான் மெயின். பயந்தோம்னா தொடை நடுங்கும். இந்த மாதிரி கால் பாடம் பண்ணுறப்ப நமக்கு தொடை நடுங்காது, உடம்பு இறுக்கமாக இருக்கும், தொடையெல்லாம் நமக்கு பயம் இருக்காது, தைரியம் வரும். சரிங்களா? இப்போ 4வது கால் பாடம். 2 திசையிலும் சப்டி போடணும். 1, எந்திரிக்கிறப்ப பின்னாடி பார்க்கணும், பின்னாடி ஒரு சப்டி போடணும், எந்திரிக்கிறப்ப முன்னாடி பார்க்கணும். சரிங்களா? 2, அப்படி 3, 4. இப்போ இறங்குறோம். 1, நீங்கள் 10 ஸ்டெப்பு பண்ணணும். 2,
2 திசைகளை பார்க்கணும் நல்லா. 3 4. சரியா? இந்த 4 கால்பாடம் முக்கியமான கால்பாடம். சரி, சுற்றுமுறைகளுக்கு பயணம் நிறைய கால்பாடம் கொடுத்துருக்கேன். கால்பாடம் கணக்கில்லை, இது பழமொழி. இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எளிமையான முறைகளுக்கான கால்பாடம் மட்டும் தான் போடுறோம் நம்ம. சரியா? கிறுக்கி உடான் எல்லாமே போட்டுருந்தா வீடியோ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? இது முதல் பகுதியாக கூட இருக்கும். சரி, அட்வான்ஸ் மாடல் எல்லாமே 2வது பகுதியோடு நான் போடுறேன். சரி பாருங்கள். இப்போ கிறுக்கி காலை எடுத்து வைக்கணும். காலை முறிக்க அப்படி திரும்பி பார்க்கணும் அழகா. இந்த காலை அப்படி பின்னுவாங்க மாணவர்களெல்லாம் கவனிக்கணும். அப்படி அப்படி 2. அந்த புலியோட அசைவில் நம்ம பண்ணணும். வேங்கை நிலைன்னு ஒரு பயிற்சியே இருக்குது, பின்னாடி நான் பார்ப்பீங்க அதெல்லாம் வீடியோவில். இது கிறுக்கி. இப்போ இறங்கணும். 1. கிறுக்கி எப்போவுமே காலு முன்னாடி மட்டும்தான். 2. காலை முன்னாடி வைக்கணும். முன்னாடி வச்ச காலை எடுத்து பின்னாடி வைக்கணும். கிறுக்கி. சரிங்களா? இப்போ உடான் பாருங்க. நிற்கிறோம். காலை எடுத்து வைக்கிறோம். 1. காலத்துக்கு ஜம்ப் பண்ணணும். சரியா? 2. குதிக்கணும். சரியா? 3. இப்போ இறங்கணும். 1 கூட ஒன்று காலத்துக்கு போட்டு ஓடிடணும். இது ஒரு மெத்தட். என்ன இடத்துலையும் குதிக்கலாம். சுற்றுப்பாடங்கள் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். 2. சரி, இந்த கால்பாடம் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு போதும். சரியா? இதுலேயே பல வித்தை நீங்கள் வந்து சுற்றுப்பாடங்களில் செய்யலாம். இப்போ கால்பாடம் பண்ணது எல்லாத்தையுமே சுற்றுப்பாடங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். கம்பை எடுக்கக்கூடிய முறை. லெஃப்ட் சைடு இப்படி கம்பை வச்சுருந்தோம்னா சமநிலை. சரிங்களா? வலது கை மேலே, இடது கீழே, நின்ன இடத்துல கம்பை எடுக்கணும். சுத்தம் பொழுது எப்போதுமே ஒரு முளை விட்டு போட்டு சுற்றுறது நல்லது. விட்டு பிடிச்சி சுற்றுனீங்க அப்படின்னா சுற்றுறதுக்கு அழகாகவும் கம்பு வெயிட்டும் தெரியாது, நீட்டாக இருக்கும். இது ஒரு மாணவனுடைய கம்பு. என்னடா ஒரு விளக்கமாத குச்சி மாதிரி ஒல்லியான கம்பில் சுற்றுறாருன்னு சொல்லி யாரும் கமெண்ட் போடாதீங்க. சரிங்களா? நம்ம கம்பு வீட்டில் இருக்குது. ஒல்லியான கம்போ கட்டை கம்போ இப்போ நம்ம பயிற்சியோடைய என்ன ஸ்டைலில் நம்ம பயிற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றுகள் வந்து மாறும். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு குறவஞ்சி பாடம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கட்டை கம்பில் நம்மளால் பயிற்சி பண்ண முடியும். அதோடைய சண்டை முறைகள் எல்லாமே அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் அது ஒரு நாகம் 16 பண்ணுறோம் அப்படின்னா வீச்சு முறைகளாக இருக்கும். அப்போ அந்த இந்த மாதிரி ஒல்லியான கம்பில் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். சரிங்களா? அடிமுறை பண்ணுறப்ப அந்த கள்ளப்பத்தில் வரக்கூடிய அடிப்பாடங்கள் செய்யக்கூடிய போது ஓரளவுக்கு மீடியமான ஒரு நல்ல கட்டை கம்பிலே நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். அதனால் எந்த கம்பை கொடுத்தாலும் நமக்கு பயிற்சி செய்ய தெரியணும். சரிங்களா? ஒல்லியான கம்பு கட்டை கம்பு அப்படியெல்லாம் கிடையாது. எண்ணத்தை கொடுத்தாலும் சுற்றணும், எதை கொடுத்தாலும் சண்டை செய்யணும். உரிச்சான குச்சியாக இருந்தாலும் தற்காப்புக்கு அது பயன்படணும். எதுவுமே இல்லைனாலும் வெறுங்கைகள் ஆயுதமாக வெறும் உடம்பை கையுமே ஆயுதமாக மாற்றி நம்ம சண்டை செஞ்சு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும். அதான் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பண்ணுறவங்க அளவு. சரிங்களா? சரி, இப்படி நின்னோம்னா சமையலில் நிற்கிறோம், கம்பை எடுக்கிறோம், அப்படி நிற்கிறோம். சுத்தம் பொழுது நம்ம ஒரு முளை போட்டு நம்ம சுத்தம். சரிங்களா? சுத்தம் பொழுது கையை பக்கத்தில் பிடிக்கணும். சரியா? காலை பாருங்கள், சேஃபில் அப்படி கொண்டு வந்துட்டு அப்படி நம்ம சொல்கிற அளவுக்கு கொண்டாடணும். சரிங்களா? கம்பை இப்படி பிடிக்கக்கூடாது, கீழே மேலே அப்படிலாம் இல்லாமல் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, கும்பிடுவோமா அந்த அளவில் நம்ம கம்பு இருந்தால் நல்லது. சரி, இப்போ சுத்தப்போம். முதல் சுற்று முன் சுற்று. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பின் சுற்று. 1 2 3 4
5 6 7 8 9 10. எதுக்கு வேகமாக செய்கிறேன் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து பயிற்சி பண்ணி. சரி, இது ஒரு ரிவிஷன் மாதிரி. சரி சரி. இப்போ முன் சுற்று பின் சுற்று. சரி, அடுத்து பாருங்கள் பகுல் சுற்று. ஒன்றுமே நினைக்கிறோமா, கையை உள்ளே வைக்கணும், திரும்பணும், வெளியே எடுக்கணும். அவ்வளோ பகுல் சுற்று. சரிங்களா? 1 2 3 அவ்வளோ முடியும். உள்ளே வச்சு உடம்ப திருப்பி வெளியே எடுக்கணும், உள்ளே வச்சு உடம்ப திருப்பி வெளியே எடுக்கணும். அவ்வளோ. இது பகுல் சுற்று. சரியா? சரி. இது வலது கையில் ஒரு சுற்று போட்டு எடுத்தோம் அப்படின்னா வலது கை பகுல் சுற்று. அப்படி. சரியா? இடது கையில் பாருங்கள், அப்படியே கையை மாற்றணும். சுத்திரமா இந்த பகுல் போடுறப்ப கீழே இருக்கிற கையை மேலே கொண்டாடணும், உள்ளே வைக்கணும், திரும்பணும், வெளியே எடுக்கணும். சரியா? இது இடது கை பகுல். சரி, இது என்னது? இடது கை பகுல். இப்போ ரெட்டை பகுல், அதாவது 2 சைடும் பண்ணக்கூடிய பகுல். ஆனால் நம்ம சுற்றும் பொழுது ரெட்டை பகுல் தான் நமக்கு பயன்படும். சண்டை அப்போ மாறும், அதை அப்போ பார்ப்போம். 1 2 3. கையை மேலே கொண்டாரேன். 1 2 3. இருந்த இடத்துலேயே கொண்டு போய் கையை வச்சிடும். இதை என்ன பண்ணோம்? இருந்த இடத்துலேயே கொண்டு கையை வச்சிடும். 1. கையை மேலே கொண்டு வந்துட்டு உள்ளே வச்சுட்டு பகுல் போட்டு இருந்த இடத்துலேயே கொண்டே வச்சிடணும். சரியா? 1. கையை மாற்றி 2. 1. கையை மாற்றி 2. சரியா? ஓகே, ரைட். இது பகுல் சுற்று. முன் சுற்று பின் சுற்று பகுல் சுற்று பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க தலை சுற்று. நிற்கிறோம். இது வலது பக்கம் செய்யக்கூடிய தலை சுற்று. நிற்கிறோமா? 1. கையை திருப்பணும், ஸ்டேரிங் மாதிரி பின்னாடி கொண்டு போகணும், பின்னாடி அப்படி சுற்றி எடுத்துடணும். அவ்வளோதான். 1 1 முன்னாடி பின்னாடி அப்படி அழகா அப்படி. இது வலது கை தலை சுற்று. சரியா? சரி. இப்போ இடது கை தலை சுற்று. இதை 2 விதமாக பயிற்சி பண்ணலாம். அதோ இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது வந்து தவறு, கொஞ்சம் தவறான சுற்று. தவறு என்றால் முழுமையான தலை சுற்று அது கிடையாது. சரிங்களா? சரி, என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று இடது கை இருக்க அப்படி கிண்டுற மாதிரி கிண்டி எடுக்கணும். இதுதான் கையை மாற்றி இடது கை பக்கம் செய்யக்கூடிய தலை சுற்று. 1 கிண்டுறோம், 1 பின்னாடி 2 1 2 1 2 1 2 அப்படி அப்படி. சரியா? சரி. அப்படி இல்லை அப்படின்னா கையை மாற்றி பகுலுக்கு கை மாற்றுற மாதிரி மாற்றி அப்படி சுற்றணும், திருப்பணும், பின்னாடி கொண்டு போகணும், சுற்றி எடுத்தணும். அப்படி. சரியா? இது இடது கை தலை சுற்று. பாருங்கள், இது வலது கை தலை சுற்று. அப்படியே கிண்டி சுற்றணும் அப்படின்னா இது இடது கை தலை சுற்று. கையை மாற்றியும் இடது கை தலை சுற்று சுற்றலாம். அப்படி தலை இப்படி அப்படி வலிச்சு எடுக்கணும். இதெல்லாம் சண்டையில் தெரியும் உங்களுக்கு, நம்ம சண்டை பாடம் போட போகிறோம். சரியா? சரி. இப்போ இது கிறுக்கி விடான்னு கால் பாடத்தில் பார்த்தீங்க, கம்பளையும் பார்ப்பீங்க. சரி, ஒன்றுமே இல்லை. நிற்கிறோம். இது கிறுக்கி. சரியா? பாருங்க, நிற்கிறோம். இது வலது பக்கம். சரி, இப்போ நிற்கிறோம். உடான் நின்ன இடத்துல பிடிச்சிக்கிறேன். இடது பக்கம் உடான். பாருங்க, இப்போ இது வலது பக்கம் உடான். சரியா? சரி, இதுதான் சுற்று. அப்புறம் தலை சுற்று. இந்த படை வீச்சுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வீச்சு சுற்று. இடது வலது 2 பக்கமே நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? சரி, இது தெரிஞ்சாலே போதும். இதை வச்சே பலாயிரம் வித்தை நம்ம சிலம்பக்கலையில் காட்ட முடியும். சரிங்களா? நிறைய விஷயம். கடல் சிலம்பம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. ஆசான்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாடங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. சரிங்களா? நம்ம பேசிக்காக நம்ம இது தெரிஞ்சாலே நல்ல ஒரு பயிற்சியாளராக நம்ம இருக்க முடியும். அது பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது எல்லாமே எப்படி சேர்த்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக முன் சுற்று, நேராக சுற்றுறேன், பின் சுற்று. சுற்றுப்புற நம்மளோட தலைக்கு நேராக அழகாக வரும். சரிங்களா? சரி, இப்போ இதே சுற்று பகுல் சுற்று. நேராகவே பகுல் சுற்று. தலை சுற்று. வலது இடது தலை சுற்று. சரியா? சரி, பாருங்க. முன் சுற்று, பின்னாடி திரும்பிட்டு பின் சுற்று. இப்போ 2 சேர்த்து பண்ணுறேன். 1 2 3 4.
2 முன் சுத்து 2 பின் சுத்து. இது 2 திசையிலும் பார்த்து செய்யக்கூடிய பயிற்சி. சரியா? இப்போ இந்த பக்கம் முன் சுத்து, இந்த பக்கம் பின் சுத்து. இப்போ வலது பக்கம் முன் சுற்று, இடது பக்கம் பின் சுற்று. இதை மாற்றி நாம பயிற்சி பண்ணிக்கணும். சரி, இப்போ 4 திசையில் பார்த்து செய்யக்கூடிய பயிற்சி. ஒரு முன் சுற்று, அதே திசையில் திரும்பி 2 பின் நேராக உண்டு. 1 2 2 பக்கம் பார்த்தோம், நேராக பார்த்தோம், 2 சைடு பார்த்து சுற்றணும். இப்போ 4 பக்கம் பார்த்து செய்ய போகிறோம். 1 2 1 2 4 திசைக்கு நம்ம கண்ணும் போகணும். கண்ணு போகிற பக்கம் கம்பும் வரணும். சரி, இதில் இப்போ பகுலை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு பகுல் போடுறோம், 2 பின். இந்த மாதிரி நம்ம கற்பனைக்கு எத்தனை மாதிரி பயிற்சியை நம்ம இந்த சுத்துக்களை வச்சு நிறைய செய்ய முடியும். சரியா? சரி, இப்போ இதில் இன்னும் இருக்குது இந்த நெஞ்சறுப்பு. சரிங்களா? இந்த தோள்பட்ட அறுப்பு இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி நான் வந்து போடுறேன். ஆரம்பத்தில் பழகிறவங்களுக்கு இது தெரிஞ்சாதே நம்ம பழக முடியும், தெரிஞ்சாதே அதெல்லாம் பண்ணவே முடியும். சரி, இப்போ இதோட நம்ம வந்து கிரிக்கியை சேர்த்து எப்படி பயிற்சி பண்ணுறது? நின்ன இடத்துல அப்புறம் அப்படியே ஒரு கிரிக்கெட் பாருங்க. 2 ஒரு முன் சுத்து, அப்படியே ஒரு கிரிக்கி, ஒரு முன் சுத்து, அப்படியே ஒரு கிரிக்கி, அப்படி 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 அப்படி. சரியா? சரி, பகுல் சுற்று, அப்படியே கிரிக்கி, பகுல் சுற்று, அப்படியே கிரிக்கி, அப்படியே கிரிக்கி. சரி, உடானே இதே மாதிரி. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ 2 சேர்த்து பண்ண போகிறோம். 2 பாரல் பகுல், 2 பாரல் பகுல் கிரிக்கி, 2 பின் சுற்று போகிறேன். முன் சுற்று வர இடத்துல பகுலை போட்டு காலை முடிஞ்சு ஒரு கிரிக்கி அடிக்கிறேன் நின்ன இடத்துலையே. இப்போ இதில் உடான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். பாருங்க, நிற்கிறோம், பாரல் பகுல் கிரிக்கி, அப்படியே உடான், பாரல் பகுல் கிரிக்கி, அப்படியே உடான் உடான் கிரிக்கி உடான். நின்ன இடத்துல நம்ம வந்து பயிற்சி பண்ணியாச்சு. பாருங்க, கால் பாடத்தில் அந்த பாடத்தை பூரா இப்போ நாம் செய்ய போகிறோம். சரிங்களா? முன் சுற்று சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பில் எடுத்து வைக்கலாம், சுத்தாவும் பயிற்சி பண்ணலாம். 1 2 3 4 5 அப்படியே இறங்குறேன். 1 2 3 4 5. இப்போ பின் சுற்று. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ பகுல் சுற்று நிற்கிறோம். 1 கையை மாற்றிட்டு 2 1 கையை மாற்றி 2 அப்படி ஏறணும் இறங்கணும். இப்போ கிரிக்கி நிற்கிறோம். கிரிக்கி பாருங்க. 1 2 3 4 ஒரு முன் சுற்று போடுறேன், காலை முறிக்க ஒரு கிரிக்கி அடிக்கிறேன். 5 6 அப்படியே இறங்குறேன். 1 2 3 4. சரியா? சரி, இதை நம்ம பின்கிரிக்கும் நாம் அடிக்கலாம், அது அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ முன் சுற்றையும் பின் சுற்றையும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி. உடானை பார்த்துருவோம். கால் எடுத்து வைப்போம், உடான் போகிறோம். முன் சுற்று போட்டு கால் எடுத்து வைக்கிறேன், உடான் போகிறோம். அப்படி தனித்தனியாக பயிற்சி பண்ணணும். நம்ம இறங்கும்போது இறங்க உடான கூட ஒன்று ஓடிடுறேன் ஈஸி. சரியா?
ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து பயிற்சி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எப்படி இதை சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பின் சுத்தை முன் சுத்தை சேர்க்க போகிறோம். 2 வாரம் 2 பின்ஸ். காலை எடுத்து வைக்கிறோம், முன் காலை எடுத்து வைக்க முடிச்சு 2 பக்கம் பார்த்து செய்யக்கூடிய, கால் பார்த்து செய்யக்கூடிய பயிற்சி. ஏறணும், இறங்கணும். நல்லா தேடி பார்க்கணும், அது மடக்கு வரணும். சரி, இப்போ இந்த சுத்தோட பகலை சேர்க்க போகிறோம். 2 வாரம் காலை எடுத்துக்கிற பக்கம். லேச உடம்பு பின்னாடி இறங்க வைப்போம். எங்கனக்குள்ள காலை மாத்துறேன், பகல் போகிறப்ப காலை இறக்குறேன், ஏற்றுறேன். ஏறு வரிசை இறங்கு வரிசை இல்லை அப்படின்னா ஒண்டி பாடம்னு சொல்லலாம். சரியா? சரி, இப்போ பாருங்க, கிரிக்கி பகல் கிரிக்கி 2 சேர்த்து பண்ணுறது. வாரன் காலை எடுத்து வைக்கிற பகல் அப்படி கிரிக்கி, வாரன் காலை எடுத்து வைக்கிற பகல் அப்படி கிரிக்கி. அப்படியே ஏறுறேன், இறங்குறேன், பகல் மாத்திரப்ப இறங்குறேன், அப்படி கிரிக்கி. சரியா? வாரன் பகல் கிரிக்கி தான். ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து பயிற்சி பண்ணுவோம். பிளேலிஸ்ட் போங்க, எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்ந்த மாதிரியா சிம்பிளான ஒரு வீடியோ. வாரம் காலை எடுத்துக்கிறப்ப பார்த்து கிரிக்கி கூடா. வாரம் காலை எடுத்துக்கிறப்ப பார்த்து கிரிக்கி கூடா. ஏறணும், இறங்கணும். கூடான கூட என்ன பண்ணணும், வீசிட்டு கொடுக்கணும், ஓடிடணும். அவ்வளோதான். கிரிக்கி அப்படியே விடாங்க. சரியா? இது பேசு. இது இல்லாமல் சிலம்பக்கலை நீங்கள் பண்ண முடியாது. வாரல் பகல் கிரிக்கி விட இல்லாமல். சரியா? சரி, இப்போ நெஞ்சருக்கு இதை போட்டோம். நெஞ்சருக்கு வலது பக்கம் இடது பக்கம் நல்லா என்ன பண்ணணும், பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சுத்தப்புற தனித்தனியாக வீடியோ இருக்குது, பார்த்து பயிற்சி பண்ணிக்கோங்க. வயிற்றுக்கிற வச்சு அழகாக சொல்லுவான். இப்போ இதில் செய்யக்கூடிய பயிற்சி ஒண்டி பாடத்தில் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். பாருங்கள், முன் சுற்று முன்னாடி வாரல் போகிறோம், அப்படியே காலை மாற்று. 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? சரி, இப்போ இந்த பயிற்சியை வாரலோட சேர்த்து முன்னாடி பின்னாடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். இது தனியாக நான் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். இப்போ இதில் வந்து அந்த சுத்துக்களை சேர்த்து பார்த்தேன் நான். ஒண்டி பாடு வைக்கிறோம் பாருங்கள். 1 அப்படி காலை மாற்றிட்டு பாருங்கள். 2 நம்ம பின்னாடி நம்ம திரும்பி நம்ம எப்படி சுற்றலாம், இந்த பாறைல சேர்த்து சுற்றலாம். நம்ம பாறை சேர்த்துட்டு காலை எடுத்து வைக்கணும். 1 2 1 2 அப்படி இறங்குறோம். ஒரு 3 சுற்று சுற்றிட்டு 1 2 1 2 1 2 1. சரியா? சரி, இதில் கிரிக்கி பகல் உடான் எல்லாமே போடலாம். சரி, இப்போ தோள்பட்டை மேலே சுழட்டி சுற்றக்கூடிய சுற்று பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இதே என்ன பண்ணும், 2 கையில் வச்சு சுற்றி. அதே மாதிரி இடது பக்கம் இது என்ன பண்ணும், 2 கையில் வச்சு. சரியா? பாருங்க, தோள்பட்டை சொல்லக்கூடிய சுற்று. அது ஐயங்கார் வரிசையில் இதை பெரிதும் பயன்படுத்துவாங்க. நிற்கிறோம், தோள்பட்டை சுற்று பாருங்கள். 1 1 2 1 2 1 2 1 2. அந்த வாரலையும் இந்த தோள்பட்டை உருட்டை என்ன பண்ணுறேன்,
சேர்த்து பண்ணுறேன். அப்படி காலை எடுத்து வைக்கிறேன்னா வாரல் போகிறேன்னா அப்படியே மேலே ஏற்று. அப்படி காலை எடுத்து வைக்கிறேன், வாரல் போகிறேன், மேலே ஏற்று. சரியா? சரி. இது தோள்பட்டை அறுப்பில் செய்யக்கூடிய பயிற்சி, தோல் அறுப்பு. சரி, இப்போ இந்த நெஞ்சறுப்பு தோல் அறுப்பு ரெண்டு சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி. பாருங்கள். 1 1 2 1 2 3 1 2 3 அப்படி அப்படி ஏறணும், இறங்கணும். இது ஒரு அழகாக இருக்கு. ரெண்டே சேர்த்து செய்கிறப்ப ஒண்டியில் செய்யக்கூடிய பயிற்சி. இப்படியும் செய்யலாம், இல்லை இது ஒன்று அது ஒன்று கூட செய்யலாம், 3 கூட செய்யலாம். இதில் கிறுக்கி பகல் விட அனுப்பணும். பாருங்கள். 1 1 2 1 2 அப்படி வெறும் பாருங்கள். ஏறி இறங்குற ஸ்டெப்லேயே செய்யணும். எப்படி வேணால் நம்ம இதை பயிற்சி வந்து நம்ம பண்ணலாம். இதை தனியாக ஒரு பகுதியில் நான் வந்து போடுறேன். சரியா? சரி. இது ஒண்டியில் செய்யக்கூடிய இப்படியெல்லாம் நம்ம வந்து பயிற்சி நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் பொழுது விழுந்துருச்சு அப்படின்னா நான் தெரிய மாட்டேன். சரிங்களா? அதனால் சரி, இப்போ அடுத்த ஒரு இதை நான் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதை நான் முழுசாக பெரிய வீடியோவாக போடலாம்ங்கிறது ஐடியா. சரிங்களா? இப்போ பொழுது விழுந்துருச்சு, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ எடுத்தால் வந்து சரி வராது. சரியா? அடியனுக்கும் ஒரு கால் வந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கிளாஸ் விஷயமா. அடுத்த காணொலியில் மீதி இருக்கக்கூடிய விஷயம் நான் இப்போ கொடுத்தா ஒழுங்காக கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய விஷயம். நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னானே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஒரு விஷயம் கொடுத்தேன் அப்படின்னா மறைச்சலாம் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா கொடுத்துருவேன், இல்லைனா மறைச்சிடுவேன். சரிங்களா? கொடுக்கணும்னு ஆசைப்பட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். வறுமக்கலையை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து வரப்போகுது. எதுக்கு இப்போ நான் இந்த சுத்துக்களை வந்து போடுறேன் அப்படின்னா, சுற்றுமுறையில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நிறைய வீடியோ நான் வந்து கொடுத்துட்டேன். நடுக்கம்பல் சுற்றுறது, ரெட்டை கம்பல் சுற்றுறது, தனித்தனியான இண்டிவிஜுவலும் நான் வந்து நிறையா நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை பூரா ஒரே வீடியோவாக செஞ்சு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் முடியல. 2 வீடியோ 3 வீடியோ பகுதியில் நம்ம வந்து இதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நான் சிலம்பத்தில் சண்டையை பற்றி நான் வந்து இனிமேல் வீடியோ வந்து போட போகிறேன். சரிங்களா? சிலம்ப சண்டை, அதாவது இப்படி மேலே கீழே இப்படிலாம் சுற்றி இந்த தொடுபாட சண்டை வந்து இல்லை. சரிங்களா? அந்த காலத்தில் ஏடுகளில் இருக்கக்கூடிய உண்மையான சண்டை. சரியா? அடிச்சா அடி, வெட்டினா வெட்டு, குத்துனா குத்து, அறுப்பு, இந்த மாதிரி விஷயங்களாக வரும். அதில் வந்துட்டு அதில் சிலம்பத்தில் எப்படி வர்மங்களில் தாக்கி செய்யக்கூடிய முறைகளை நம்ம வந்து போடுறதா இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய காணொலியில் பாருங்கள். சிலம்ப சண்டை ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு இது இருக்கும். இந்த காலத்தில் சிலம்பத்தில் கூடிய சண்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. தொடுபாடங்கிற முறை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான் தொடுபாடும் போது. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். இருந்தாலும் இது மாதிரி முறைகள் நம்ம அதையே பண்ணிகிட்ருக்கிறப்ப என்ன ஆகுது, அப்போ உண்மையான ஒரு தற்காப்பு கலையோட வீரியம் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? நம்ம அதையும் நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ தான் ஒரு தற்காப்பு கலையாக இருக்கும். சரியா? சண்டை வரக்கூடிய வர அடுத்த வாரத்துலேருந்து இந்த வாரம் நான் வந்து சுற்றுப்பாடங்கள் எல்லாமே போடுறதா இருக்கேன். ஜூலையிலேருந்து இல்லை ஜூலை ஒரு வாரம் சென்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை பாடங்கள் வரப்போகிறது. சிலம்பத்தில் பிடி போடுறது எப்படி, கம்பை பிடுங்கிறது எப்படி, உள்ளே புந்து குத்தக்கூடிய முறைகள் எப்படி, இதை உண்மையிலேயே நம்ம வந்து தற்காப்பாக நம்ம வந்து பயன்படுத்தலாம், ஒரு தெரு சண்டைகள் இதை எப்படி பயன்படுத்தலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து போடுறதா இருக்குது. சரிங்களா? நான் போடக்கூடிய முறைகள் எல்லாமே பொதுவான முறைகள், பேசிக். இது எந்த ஒரு பாடத்திலையும் சேராது. சரிங்களா? இது நரம்படி சிலம்பம்னு நாம் பேர் வச்சுருக்கோம். நரம்படி என்றால் வர்மத்தில் அடிக்கக்கூடியதான் நரம்படி. சரியா? அதனால் உடனே யாரும் கமெண்ட் பண்ணிடல இது எந்த பாடமும் கிடையாது. ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி நான் நிறைய ஆசான்களை கற்றுருக்கேன். ஆசான்களை பற்றி நான் பேசுவேன். எப்போ பேசுவேன் அப்படின்னா, இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு என்னுடைய ஆசான்களை வந்து நான் நேராகவே போய் காட்டலாம்னு இருக்கேன். ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் போயிட்டாங்க. சரியா? அதனால் என்னோடய ஆசான்கள், நான் இருக்கக்கூடிய இடம், நான் எப்படி இதை கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும்போது என்னுடைய ஆசான்களை பற்றி நான் வந்து பேசுவேன். சரிங்களா? இப்போ இந்த முறைகள்லாம் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து நான் ஒரு 7-8 வயசுலேருந்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். எளிமையான நம்ம எப்படி நம்ம வந்து சிலம்பத்துக்கு எளிமையாக நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும், குழந்தைகளுக்கு எப்படி எளிமையாக நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற முறையை தான் நாம் வந்து காட்டுறோம். சரிங்களா? ஏடுகளில் இருக்கக்கூடிய முறை நேரடியாக வரும்பொழுது ஒரு தற்காப்பு கலை ரீதியாக, ஒரு ஆர்ட் ரீதியாக நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அது வேறு மாதிரி. சரிங்களா? இன்னும் வேறு மாதிரி.
நல்லது, நன்றி. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை கவனிங்க. ஃபோனு, இந்த கண்டது திங்கிறது, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, மன்னிப்பு இருக்கணும். எப்போவுமே முதல் கட்டமாக ஒரு பையனாக நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், சரிங்களா? முதல் கட்டம் என்றைக்குமே மன்னிப்பாக இருக்கும். 2வது கட்டம் என்றைக்குமே வார்னிங்காக இருக்கும். 3வது கட்டம் நீங்கள் தண்டனை கொடுக்கல அப்படின்னா தப்பு உங்கள் மேலே, சரியா? பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க. ரொம்ப பாசம் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. கண்டிஷன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? கட்டுப்பாடு, கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். செல்ஃபோனு, மற்ற போதை பழக்கங்கள் இதிலெல்லாம் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா தற்காப்பு கலை, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் பசங்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்க. நல்லது, நன்றி. அடுத்த காணொலியை சந்திப்போம். இந்த காணொலிகள் பல விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் லைவாகவே பல சம்பவங்களை பார்க்குறோம், பேசாமல் இருக்க முடியல. அப்படியே ஃப்ளோவில் வந்துச்சு, நம்ம சொல்லிட்டு சரிங்க, யாரையும் காயப்படுத்தினா மன்னிச்சிருங்க. நல்லது, நன்றி. என்னை பாராட்டி எனக்கு கால் செஞ்சு பேசுகிறவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.